ஹலோ எவ்ரிஒன், நீங்கள் வந்து ஒரு ட்ரெக்கராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் தான். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணி கூட்டி போகக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா வெள்ளக்கவி வில்லேஜ். ஸோ தமிழ்நாட்டில் ட்ரெக்கிங் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ரூட்டில் இது ஒன்று. ஸோ இது வந்து 2 நாள் நீங்கள் ட்ரெக் ஏற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நாள் வெள்ளக்கவி வில்லேஜில் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நாள் நீங்கள் கும்பகரையோ இல்லை அந்த வட்டக்கநாள் வில்லேஜோ போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய ஸ்டெமினாவை பொறுத்து இருக்குது. நாங்கள் வந்து கும்பகரை டு வட்டக்கநாள் செலக்ட் பண்ணியிருந்தோம். கீழேருந்து மேலே ஏறி போகிறது சூப்பராக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். மேலே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ கொடைக்கானல், அப்புறம் இந்த வட்டக்கநாள் வில்லேஜ் பார்க்கலாம். அப்புறம் சிவன்மலை, கீழே பார்த்தீங்கன்னா பெரியகுளம் வில்லேஜ்லேருந்து எல்லாமே தெரியும். அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் 2 நாளைக்கு நான் தனியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க. ஸோ ட்ரோனில் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தூரத்தை கொழுகுமலை தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு, பட் எனக்கு எக்ஸாக்டாக அதானு தெரில. அந்த ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது. லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டால் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு போர்வை போத்தின மாதிரி ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த வட்டக்கணல். டால்ஃபின் ஹவுஸுமே அங்கே தான் இருக்குது. தூரத்தில் ஒரு சிட்டி தெரியுது பார்த்தீங்களா, அதான் கொடைக்கானல். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே இங்கேருந்து கொடைக்கானல் பார்த்துக்கலாம். நாங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கிட்டோம், ட்ரோனில் பார்த்துக்கிட்டோம், நேரில் போல். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ட்ரோனை விட்டு மேலே பார்க்க விட்டு பார்க்கும்போது. அது இல்லாமல் வியூ பாயிண்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஓல்டு கொடை காஃபே அப்படிங்கிறது தான். அங்கேருந்து பார்க்குறது வியூ சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. வில்லேஜ் லாங் ஷார்ட்டாக பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த மலை தான் சிவன் மலைன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரியுமே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து கம்மிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி ஏறி போக போகிறோம் அப்படிங்கிற வீடியோ வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 3000 ரூபா கொடுத்ததுக்கு பார்த்துட்டாது போவோம். போதுண்ணே மேலே ட்ரக் ஏறிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கை கொடுக்குற வரங்கள் நிறைய இருக்கும். ஸோ பழங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கை கொடுக்குற ஒரு கிஃப்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கூடு, ஸோ இறகுகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு ஞாபகாரத்துக்கு இது நல்லாயிருக்கும். நம்ம இங்கெல்லாம் போகணும், சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இதுதான். நல்லது. ஸோ மறக்காமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து எடுக்க விட்டுருவோம். அவர் பாவம் வயிற்றுல பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவர் தொகை வேறு என்ன பண்ணுவார் அவர்? இது மாதிரி சரி, ஓகே. அப்படியே குளிக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம். 3000 ரூபா ப்ரோ. 3000 ரூபா 3000 ரூபா கொடுத்ததுக்கு பார்த்துட்டாது போவோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இங்கே இருந்தால் நீங்கள் ஃபாஸ்ட்டில் குளிக்கனாலும் குளிச்சுட்டு கிளம்புங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு போகணுனாலும் உங்கள் விருப்பம். ஸோ காலைல 7 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி க்ளீனாக தான் இருக்குது. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக கேட்கும். பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லாக, பார்த்து ஸ்லிப்பாக ஏறாமல் செம்மையாக இருந்தது. ஆனால் குடிக்கிற தண்ணி தானே அது. இருக்கும். ஓகே, போகலாம். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா? ஆரம்பிக்காமல் இருக்கலாம். நீங்கள் வந்து இங்கே ட்ரெக் பண்ணி வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெக் தமிழ்நாட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வரணும். ஸோ அது ப்ரொசீஜர் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே வர முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் டீப் ஃபாரஸ்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நாங்கள் போன டைமில் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு, மழை எதுவுமே அந்தளவுக்கு பெய்யலை. ஸோ இருந்தாலுமே கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் சில்லாக தான் இருந்துச்சு, ரொம்ப வேர்க்கவும் செய்யலை. 360 இருந்துக்கலாம்ல. அதான் ப்ரோ, முக்கியமான இடத்துக்குலாம் எடுத்துக்க மாட்டேன், தேவையில்லாத இடத்துக்கு எடுத்துருவீங்க. அது நீங்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் அப்படி. இந்த ஒன்று தானே, அவ்வளோதானா? சரி. அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்த முதல் அனிமல் பார்த்தீங்கன்னா அந்த டாக் தான். ஸோ இதான் கூடயே வந்துச்சு. வழித்துறையும் ஒரு நாய் கூட வருது. முன்னாடி விட்டால் கொஞ்சம் பண்ணலாம். பின்னாடி நாய் வருது, வேறு ஒன்றும் இல்லை.
நாங்கள் கரெக்டாக பிடிச்சி காய்க்காதுல தைரியமாக போகலாம். ஸோ உள்ளே டீப்பாக ஃபாரஸ்ட்டில் போக போக மரங்கள்லாம் ஹைட்டாகவும் ஸோ பார்க்கறது நல்லா பச்சை பச்சைன்னு இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு 14 கிலோமீட்டர் ட்ரக் இந்த மாதிரி தான் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். இது போக போக தான் தெரியும். இப்போ வந்து பாதை நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ வெள்ளக்காவி வில்லேஜுக்கு வந்து 8 கிலோமீட்டருங்கிறது. வெள்ளக்காவி வில்லேஜில் வந்து வட்டக்காவிக்கு ஒரு 7 கிலோமீட்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே எல்லாமே ஏற்றம் தான். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெக்கிங் பயணமே இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதை வந்து டஃபஸ்ட் ரூட்டில் இது ஒன்று. மொத்தம் வந்து 10 டஃபஸ்ட் ரூட் இருக்குது. இதே மாதிரி மொத்தம் ட்ரெக்கிங் ஏரியா வந்து தமிழ்நாட்டில் 40 இடம் இருக்குது. ஸோ எல்லாமே கவர்மெண்ட் மூலமாக தான் நீங்கள் புக்கிங் பண்ணி போகணும். ஸோ ட்ரக் தமிழ்நாடு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணி போய்க்கலாம். என்ன ப்ரோ வேணாம் ஆயிரம் நமக்கு முன்னாடி போகிறவங்க ஃபுல்லாமே அந்த வில்லேஜோட மக்கள் தான். ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரைன்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ இந்த அனிமல் மூலமாக தான் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ இங்கேருந்து கீழேருந்து மேலே கொண்டு போவாங்க. ஸோ அது மாதிரி மேலே அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஜாமான் ஃபுல்லாக கீழேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் வந்து மணல் கொண்டு போகிறாங்க. மேலே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய தேவைக்கு அவங்களே கீழேருந்து அழுட்டு போனால் தான் உண்டு. மேலே எங்கேயுமே மணல் கிடையாது. ஸோ கீழே வந்து ஒரு ஆற்றுப்படுகை உண்டு. இங்கே வந்து அழுட்டு போகிறாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வாழ்க்கை இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ கீழே இருக்கிறது ஃபுல்லாக மணல் தான். இந்த இடத்துலேருந்து அள்ளி மேலே கொண்டு போவாங்க. நல்லா தருது. இதில் எப்படி இருந்தாலும் கீழே போக மாட்டோங்களா? போக முடியாது. அந்த அதிலே தங்கிடுவீங்க. ஏதாவது சிக்கிட்டு கிடப்போம். என்ன செருப்பு ப்ரோ அருமையான இடம் ப்ரோ. ஃபோட்டோ இல்லை இந்த டிஸ்பிளேயில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கா இல்லை கலரே எப்படி தான் இருக்குன்னு தெரில. இல்லை ப்ரோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. முன்னாடி எடுத்துக்கல எனக்கு கொழுகுமலையில் பார்த்த சன்ரைஸும் சரி அது அழுத்தி ப்ரோ. அதுமாதிரி எனக்கு நான் என்னாச்சு என்னாச்சுண்ணே முன்னாடி தெரியல ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான். ஸோ அப்போ வந்து அவங்களாம் நிறைய பேர் மேலே வருவாங்க ட்ரெக்கிங்காக. ஸோ அப்போ கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு. ஆலமரம் வளர்ந்துருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. அதை கடைசி நம்ம மக்கள் கோயிலாகவே மாற்றிட்டாங்க. ஏன்னா கோயிலானது ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும்ல. ட்ரக் ஏறி போகும்போது சில இடத்துல வந்து பிளெயினாக இருக்குது. சில இடத்துல வந்து கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி மேலே ஏறுற மாதிரி இருக்குது. சில இடத்துல சிக்ஸாக்காக போகுது. ஸோ மாட்ரேட்டாக வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இன்னும் மேலே போக போக தான் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ இந்த இடம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ சைட்லேயுமே நம்ம கும்பகாரை ஃபால்ஸ் பார்க்க முடியாது. தூரத்துலேருந்து மலையை வேணால் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஏற தெரில. அதனால காமிச்சாங்க. அங்கே ஏற முடியுமா? ஓ சரி. இதுதான் நம்ம ஏறி வந்த பாதை. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் சிக்ஸாக்கா, இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹில்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லாக சிக்ஸாக்கா மேலே ஏறி போயிட்டே தான் இருக்கணும். எந்த இடத்துலையும் இதுக்கப்புறம் பிளெயின் இருக்காதுன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25% முடிச்சு வந்திருப்போம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இதுக்கப்புறம் சிக்ஸாக்கா தான் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன டவுட்னா இருந்தாலும் எப்படி அந்த குதிரை ஏறி வருது அப்படிங்கிறது தான். ஆனால் அதுவும் பாவம். நாங்கள் கீழே வரும்போது ஒரு குதிரையில் பார்த்தீங்கன்னா காயம் பட்டு அங்கேயே தான் நின்றுச்சு. சீசன் டைமில் தான் நாங்கள் வந்திருக்கோம். கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக தான் இருக்குது. நீ அப்படியே ட்ரையாக தான் வரும் 2 மாதத்துக்கு. மூங்கில் தான் கல் மூங்கில். அதனால ஃபயர் ஆகுமான்னு கேட்டேன். சம்டைம்ஸ் வரசுன்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே ஜாஸ்தி இல்லை இங்கே கல் மூங்கில் கொஞ்சம் தான் இருக்கும். இதுக்கு மேலே இருக்கல பூரா வயலு தான். இந்த மூங்கில் இது அடர்ந்த காடாக நல்லா இருக்குது. ஒரு 40% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பசாமி கோயிலில் தான் உட்காந்துருந்தோம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக் தமிழ்நாடுலேருந்து அவங்க ஒரு பை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதையும் சாப்பிட்டுக்கலாம். நான் அதையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். பார்த்தனே இந்த அண்ணன் தான் எங்களை கூட்டி வந்த கைடு. ஸோ இவங்க தான் எங்களுக்கு வந்து நெல்லிக்காய் பறிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1/2
கிட்டத்தட்ட பாதி இடத்த வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றணும் அப்படிங்கிறனால நேச்சுரலாக கிடச்சிது நெல்லிக்காய். ஸோ அதை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஆட்டம் ஆட்டுங்கண்ணா போதும். கீழே வந்து ஜென்சில் இருக்காப்புல, இப்போ ஒரு மண்டை மேலேயே விட போகுது. ஓகே ப்ரோ, உங்கள் மண்டை மேலே தான் விடும். போதுண்ணே போதுண்ணே. போதும் போதும். எப்படி இவ்வளோ மாதம் இருக்குண்ணா? ஹெல்த்தியான ஒன்று. இதான் காட்டு நெல்லி. நீங்கள் கீழே வாங்கி சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஆமாம், என்னால் இனிக்கணும் அது. நாங்கள் அக்ரி படிக்கும்போது எங்கள் சார் ஒன்று சொல்லுவார், நீங்கள் வந்து எந்த ஒரு காயை நல்ல பூச்சிலாம் இருக்கோ அது நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம், அதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருக்க மரத்தை ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. நிறைய பூச்சி சாப்பிட்டு எங்களுக்கு மிச்சம் வச்சது தான் நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். குட் ஃபார் ஹெல்த். சரி, அந்த பழமும் பறித்து சாப்பிட்றோம் நடக்குது. முக்கியமாக ஒன்று, எல்லாமே பறித்து சாப்பிட்றாதீங்க. கூட வரக்கூடிய கைடிட்ட கேட்டுகிட்டே பறித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு சோறாக அது தெரியும்னா சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில வந்து எனக்கு நல்ல இழந்த பழம் தெரியும், இது நல்லா இனிப்பாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா நம்ம அந்த பிளேஸ்க்கு தெரியும். ஸோ அதுதான் நான் காட்டுறாரு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்ப்போம். அந்த கீழே அங்கே இருக்கேன். ஆமாம்மா, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வந்துருக்குமா? அந்த குட்டி வந்து தெரியுதா ஃபஸ்ட்டு? இந்த ரெண்டுக்கு நடுவுக்கு அந்த லாஸ்ட்டு ஒன்று தெரியுது. அந்த தான் அவ்வளோ தூரம் வந்துட்டோம். அது இப்படியே வந்து இப்படி ஏறிட்டோம். அங்கே நம்ம ட்ரோனை பறக்க விட்றோம். கிட்டத்தட்ட ஒரு 70% வந்துட்டோம். இன்னும் போக போக தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம். நீங்கள் போய் ரீல்ஸாக போடுவீங்களா இல்லை யூடியூப்பா? யூடியூப்பில் தோணுச்சுன்னா போடுவேண்ணா, இல்லைனா கேமராவில் அப்படியே இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது எந்த மாதிரியான ஒரு சில கிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு நேச்சுரலாகவே. ஸோ மறக்காமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீட்டுக்கு வரும்போது கொண்டு வரலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். பத்திரமா இருக்கான்னு பார்ப்போம். அப்போ நம்ம ஏதாச்சும் அவனுக்கு ஒரு அது அப்படி இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரை சொல்லணும். மோட்டிவேஷன் பண்ணணுமா? மோட்டிவேஷன்லாம் கிடையாது ப்ரோ. அப்புறம் மோட்டிவேஷன் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறேன்? என்ன பண்ணுவீங்க கேட்கும்போது அவன் அப்படி வாயை பழக்கிற மாதிரி ஒரு பெட் வைக்கணும். வண்டிக்கு ஃபுல் டேங்க் போடுறேன். எல்லா எலும்பு வேலை பார்க்கும், எல்லா நரம்பு நிற்கி வேலை பார்க்கும் உங்களுக்கு. கேம்புக்கு போனதுக்கப்புறம் தான் இருக்குது எங்க இல்லை, கொஞ்சம் காலெல்லாம் கொஞ்சம் லூஸாக விட்டு போதும். லூஸாக விட்டால் போதும், நல்லா ஆட்டினீங்களாவே போதும். பார்த்துக்குமாரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லை எத்தனை வெடியாக நல்லா வரப்போகுதுன்னு தெரில. நல்ல வேர்த்து ஊற்றுது, பேஸு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 75% மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரூட் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னும் மழை இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த இடம் பார்க்குறது தான் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. இதுவும் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75% வந்துட்டோம். அவ்வளோ வெயிட் ரெஸ்ட்டும் கொண்டு போகிறாங்க. அதுதான் உங்களோட நெட்டிவாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆச்சு? 2.25 மணி நேரம் ஆச்சு நம்ம ஏற ஆரம்பிச்சு. போகலாம். தெரிய மாட்டேங்குப்பா, ஒரே நிமிஷம். இப்போ எடுங்க, நல்லா தெரியுது. ஓகே, அரிய வகை காஃபி. வீட்டில் போய் வரைச்சி குடிச்சு பார்ப்போம். அவர் காஃபி கொண்டு எடுத்துட்டாரு. நான் வந்து இந்த பறவையோட கூட எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ யார் வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த பலாவோட பூ. ஆமாம், இங்கே பாருங்க, பலா வருது. ஒன்றா ஸ்பாட் பண்ணிட்டு போக வேண்டியதான். எங்க இது வரைக்கும் டால்ஃபின் ஹவுஸ் போனதில்லை. என்னன்னா
தலைவர் நமக்கு முன்னே போய் தண்ணி குடிச்சுருக்கிறாப்புல. நம்மளும் போய் தண்ணியை குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து மூவ் பண்ணி போகலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஆனாயிருச்சு இப்போ படிங்க. சக்ஸஸ், மிஷன் சக்ஸஸ், முடிஞ்சு போச்சு. கமான். அண்ட் கோ ட்ரக்கர், அசிஸ்டன்ட் ட்ரக்கர், மெயின் ட்ரக்கர். எப்படி வருதுன்னு கேட்டிங்களா? இந்த பைப் இருக்கா அந்த இடத்துல ஜாயின் பண்ணிதாங்க. அந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே வரும். நம்ம மாதிரி ஆட்களுக்கு அதுதான் தெய்வம். பிடிங்களா விடக்கூடாது. இந்த மாதிரி கரிகாலெலாம் பார்க்கக்கூடாது. நல்ல க்ரீனிஷாக ப்ரோ. இப்போ தான் ப்ரோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தருது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம். அது முன்னாடி வரைக்கும் நல்லா இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. வேட்டைக்காரண்டோய் வேட்டைக்காரண்டோய் வேட்டைக்காரன் இப்படியே ஒரு பாட்டு ஒன்று வரும். நீங்கள் மேலே போய் செட் பண்ணுவோம். நல்லா தான் இருக்குது. நம்ம கைடுங்க இருக்காப்புல அங்கே கீழேருந்து வரும்போது கூட ரொம்ப கஷ்டமாக தெரில. லாஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நடக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வில்லேஜ் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காஃபி நல்லா பழுத்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்கு டீப் ஃபாரஸ்ட்டில் போனால் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சிங்க அந்த ஃபீல் பண்ணுறதுக்கு. சுற்றி இருக்க சவுண்டுமே சரி, எல்லாமே நேச்சுரல் சவுண்டு தான். எந்த இடத்துலையுமே எஃபெக்ட் கிடையாது. நேச்சுரல் சவுண்டு கேட்கறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சவுண்டு தான். மரம் நல்லா இருக்கு. சீக்கிரம் அந்த மாதிரி தெரியலையா? ஆமாம், காலை விடுவோம், அங்கேருந்து விடுவோம். டைம் என்ன முடிச்சா? கிட்டத்தட்ட வில்லேஜ் பக்கத்தில் இருந்தாச்சு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா வீடு தெரியுதுங்களா? ஸோ அதுதான் வில்லேஜ். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம ஏறிடலாம்னு நினைக்கிறேன். 12 o'clockலாம் போயிடலான்னு சொன்னாங்க. ஃபோட்டோ ரைட்டில் போட முடியல. ஃபைனலாக நம்ம வில்லேஜ் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து 2 டென்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஓல்டு கஃபே, இன்னொரு டென்ட் வந்து நேம் சரியாக தெரில. ஸோ அது வந்து இன்னும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் மேலே டாப்புக்கு போகணும். ஸோ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஓல்டு கஃபே, ஓல்டு கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயும் ஒரு கோயில், அடுத்து இங்கே இதுதான் ஸ்கூலு. அது தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஸ்கூல். ஏன்னா ஒரு 4 hours நம்ம ட்ரெக் பண்ணி மேலே வில்லேஜ்க்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.